அமைதியாவா சொல்றல. அந்த திவ்யாவை காப்பாத்த தானே நீ வந்த. இப்போ ஒன்ன வீடியோ எடுக்கிறேன். எவன் வந்து காப்பாத்துறான்னு பாப்போம். வேணா என்னையவே அடிச்சிட்டியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஓடி வேணா. என்னாச்சுமா? ஒரே ரத்தமா இருக்கு சார். கத்தி குத்து கேஸ் சார். இங்க பாருமா, இதெல்லாம் இங்க பார்க்க முடியாதுமா. போலீஸ் கேஸ் ஆயிடும். நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஐயோ டாக்டர், பிளட் வேற நிறைய போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லம்மா, சொந்தக்காரங்களோட கையெழுத்து இல்லாம எங்களால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாதுமா. நான் இவரோட மனைவிதான். இப்பவாச்சும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கார்த்தி என்னால அந்த ரவுடிங்க கிட்ட போய் கத்தி குத்துப்பட்டு இப்ப உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்காரு. இப்படி ஒரு நல்லவர் லைஃப் பார்ட்னரா கிடைச்சா எப்படி இருக்கும்? முதல்ல கார்த்தி சரியாகட்டும். அம்மா கிட்ட சொல்லி அவரே கல்யாணம் பண்ணிக்கணும். அவருக்கு தான் யாருமே இல்லையே, பாவம். அதுதான் அவருக்கு நம்ம செய்யற நன்றி கடனா இருக்கும். ஜோதி, என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று உன் மனசு துடிச்சிருக்குல்ல. அப்போ உனக்கு என் மேலே பாசம், ஆசை எல்லாமே இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்குலாம் எதுவும் கிடையாது. இல்லை ஜோதி, உன் மனசு மாறணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதை நம்ம குடும்பம் பார்த்து சந்தோஷப்படணும். முதல்ல உளறத நிப்பாட்டுங்க. உங்க இடத்துல யார் இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணி காப்பாத்திருப்பேன். இதுக்கு பேர் மனிதாபிமானம். வேற எந்த தப்பான அர்த்தமும் இல்ல. இங்க பாரு, இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமான ஃபைல். சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல நோட் பண்ணி வச்சிருக்கேன். இத உன்னோட டிரால பத்திரமா வச்சுக்கோ. நாளைக்கு இத வச்சுதான் அந்த ஆளை நான் கோர்ட்ல ஜெயிக்க முடியும். இது ஏ ரூம்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா வந்து பாப்பாரு. அதுக்காக தான் ஓ ரூம்ல பத்திரமா வையின்னு சொல்றேன். சரிங்க மேடம்.
டாக்டர் போய் பார்த்தேன். அது அடுத்த வாரம் தான் தையல பிரிக்கிறேன்னு. டேய் இந்த கிராஸ் டாக்கடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன ஃபைலு? என் ரூம்ல இருந்து எடுத்தீங்கல்ல அந்த ஃபைல். என்ன ஜோதி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? வேணா உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே எடுத்தீங்க. இந்த போன் மேல சத்தியமா நான் எடுக்கவே இல்லை ஜோதி. நீங்க எடுக்கலனா அப்போ அப்போ திவ்யா தான் எடுத்திருப்பா. அந்த ரூம்ல அவ தான் உட்கார்ந்து இருந்தா. அப்ப அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அவகிட்ட போய் நான் கேட்காம இருப்பேனா? போய் கேட்டேன், அவ இல்லன்னு சொல்லிட்டா. அப்ப அவளா இருக்காது. அவ இல்லனா அப்ப நீங்க தான் எடுத்துக்கணும். நான் சத்தியமா எடுக்கல ஜோதி. ஐயோ, நீங்களும் எடுக்கலனா அப்ப அந்த ஃபைல் எங்க போகும்? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கொஞ்சமாவது பொறுப்பா இருன்னு சொல்லி. அந்த ஆளோட அசிஸ்டன்ட் மாதிரி நீ தயாராயிட்டு இருக்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த கேஸை எப்படியும் ஜெயிச்சிடலாம்னு நம்பிக்கையோட இருந்தேன். இப்ப கோர்ட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு. இனிமே பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாலும் நடக்கவும் நடக்காது. எனக்கு இந்த ஜோதிய பத்தி முன்னாடியே தெரியுமா? உன்னோட கேஸ் பாயிண்ட் எல்லாம் அப்பா கிட்ட இவதமா போட்டு கொடுக்கறா. நீ பேசாம அவளை வேலையை விட்டு தூக்குமா? ஐயோ மேடம், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல மேடம். உன்கிட்ட இருக்க உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்பா கிட்ட அவதமா கொடுக்கறா. மா, அப்பா இவள உங்ககிட்ட சேர வச்சு இவ மூலியமா உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் திருடி அவர் ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்றாருமா. இது எப்படி உங்ககிட்ட? மா, அவ போய் சொல்றாமா. அவ அப்பாக்கு தான் வேலை பாக்குறா. நீ முதல்ல அவளை வேலையை விட்டு போ சொல்லு. முதல்ல நீ வேலை. ஜோதி, இது என்னது? அந்த ஃபைல் தானே இது? அப்ப தொலைஞ்சு போச்சு என்ன? இல்ல மேடம், நீங்க டென்ஷன் ஆனதுல நான் சரியா கவனிக்காம. என்ன டென்ஷன்ல இருந்தாலும் வேலையில கவனமா இருக்கணும். ஓகே, போனது போகட்டும். உங்களுக்கு இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே நான் உங்களை அவர் கூட பார்க்கவே கூடாது. முதல்ல உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். அப்பதான் என்னோட லவ்வுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். ஆமா, அப்புறம் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அவர் இங்க இருந்தா எனக்கும் பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை. 2 பேருமே நிம்மதியா இருக்கணும்னா அவரை ஊரை விட்டு அனுப்பியே ஆகணும். அப்புறம் இந்த கோவில்ல இந்த அரச மரம் தான் ரொம்ப விசேஷம். நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ நீங்க குணமாகி வந்தா 108 தடவை இந்த அரச மரத்தை சுத்துறதா வேண்டிக்கிட்டேன். 108? ஜோதி, என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். இருந்தாலும் 108 தடவை சுத்தினா உன் காலை என்னத்துக்காகும்? சுத்த போறது நான் இல்ல, நீங்க தான். ஹலோ, உங்க கார் டிரைவர் கார்த்தி இருக்கால? கார்த்தி. ஆமா, நல்ல பையன். அவரு உங்க காரை எடுத்துக்கிட்டு உங்க பரம எதிரியான உங்க மனைவியோட அசிஸ்டன்ட் ஜோதி இருக்கால, அந்த பொண்ணோட கோயிலுக்கு வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. ஐயோ, என்னமா சொல்ற? முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வேண்டுதல் முடிஞ்சதுங்களா? சுத்திட்டேன் ஜோதி. ஜோதி, அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது வேண்டுனா என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கா. சரி சரி, போலாமா? வேற எதுவும் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, வாங்க சாமி கும்பிடலாம். கமத்திட்ட சாமி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாமா? ஏன் ஜோதி, எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வந்ததானே உட்காருவாங்க. நீ உட்கார்ந்துட்டு சாமி கும்பிட போலாங்கிற? வரணும் இல்ல? என்ன வரணும்? யாரு? இல்ல, நீங்க 108 தடவை பிரதட்சணை பண்ணிட்டு வந்ததுனால கால் வலிக்கும்ல, அது சரியாகி வரணும்ல, அத சொன்னேன். அந்த வரணுமா? என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. உட்காருங்க. உட்கார. நீ உட்காரு ஜோதி. அப்பா, ஐயோ. ஏன் ஜோதி,
இனிமே நம்ம அடிக்கடி இதே மாதிரி கோயிலுக்கு வருவோம்ல? என்ன ஜோதி எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? வரலாமே, வரலாம். நீ என் கூட இப்படி கோயிலுக்கு வர்றதுக்கே நான் கத்தி குத்துலாம் வாங்க வேண்டியதா இருக்கு. நீ ஒரேடியா என் கூட ஊருக்கு வரணும்னா இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ. வாங்க சாமி கும்பிடலாம். போலாமா? போலாமே. சாமி கும்பிடுமா? யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. கார்த்திக். ஜோதி. கார்த்திக். கார்த்திக் நாமதேயஸ்ய கும்பராசியாம் ஜாதஸ்ய ஸ்ரவிஷ்டா நட்சத்திராணாம் ज्योति ज्योति नामधेयस्य सिंहराशियां जातस्य मकर नक्षत्राणां क्षेमस्थैर्य वीर्य विद्या बल आयुल आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् ओम देवे नमः ओम रुद्राय नमः ओम त्रिभुवनेश्वर्यै नमः ओम यशोदा गर्भ संभूताय नमः ओम नारायण वरप्रियाय नमः ओम नंदकोप कुलजाताय नमः ओम मंगल्याय नमः ओम कुलदेव्यै नमः. सर्वा विश्वसिद्धिरस्तु. போலாமா? போலாம் ஜோதி. ஜோதி நீ உள்ள போ, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போ. டேய் நில்லுடா. சார் என்ன சார்? உன் கையில இருக்க சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிடு. இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடமும் இல்ல வேலையும் இல்ல. ஏன் சார் என்னாச்சு சார்? ஏய் என்ன ஆச்சா? டேய் நீ முதலாளியா நான் முதலாளியாடா? இல்ல சார், நீங்க தான் சார் முதலாளி. அப்புறம் ஏன்டா நீ கேள்வி கேக்குற? உனக்கு இங்க வேலை இல்ல. துரோகிகளை நான் வச்சுக்கவே மாட்டேன் சார். பொய் சொன்னா கூட தப்பு இல்லடா, அது என் கொள்கை. ஆனா துரோகி ஒத்துக்கவே மாட்டேன். சார் நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல சார். நடிக்காத. நீயும் அந்த சாந்தகுமாரோட ஜூனியர் ஜோதியும் ஒன்னா கோவில்ல சுத்திக்கிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன்டா. சார் ஜோடி போட்டு போறீங்களா? ஜோடி மாட்னாரு. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? டேய் உன்னோட வீட்டுக்கு பால் காய்ச்சணும்னு கூப்பிட்டிய, அப்பவே எனக்கு ஒரு டவுட். அப்புறம் ஒரு கேஸ்ல நான் பார்த்து எடுத்து வச்ச பாயிண்ட்ஸை சாந்தகுமாரி எடுத்து அவளுக்கு சாதகமாக்கிட்டால. அப்பவும் நான் நினைச்சேன்டா யாரோ ஒருத்தன் என் கூடவே இருந்து குழி பறிக்கிறான்னு. சார் இல்ல சார். அப்பவும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான்டா இருந்தேன். அதனால தான்டா சந்தானத்து கூட 3 நாள் வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? ஒன்ன மட்டும் தான்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சார் சார் அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சுடா. ஏன் காரை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட திருட்டுத்தனமா ஊர் சுத்திக்கிட்டு இருக்க சார். அப்படியே ஏன் லா பாயிண்ட் எல்லாம் திருடி எடுத்து அவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. ஏன்டா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு சார்.
கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மரியாதையா வெளியில போ போ. சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்க என்னை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். டேய், நான் மத்தவங்க சொல்லிலாம் டவுட் படலடா. என் 2 கண்ணால பார்த்தேன். யூ ஆர் கல்பிரிட். வெளியில போடா, வெளியில போ. சார் சார் சொன்னா கேளுங்க சார். போடா போடா, வெளியில போடா. சார் இல்ல சார். போ சார். சார் போடா. சொல்ல வர்றது கொஞ்சம் போடா. சார். சார் போடா. சார் நான் சொல்ல வர்றது கொஞ்சம். இந்த வீட்டு பக்கம் வந்த காலை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். சார் போடா, என் கண்ணு முன்னால நிக்காத. போ சார். போன்னு சொல்லிட்டேன். சார் என்ன மிஸ்டர் ஒயிட், உங்க சார் இப்ப உங்களுக்கு வேலையிலன்னு துரத்தி விட்டுட்டார் போல இருக்கு. நம்ம கோயிலுக்கு போன விஷயம் சாருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் தான் சார் கிட்ட போட்டு கொடுத்தேன். ஜோதி, என்ன ஜோதி? அப்படியாவது நீங்க இங்க இருந்து போயிடுவீங்கல்ல. எனக்கு அது போதும். நான் மட்டும் இங்க தனியா நிம்மதியா இருப்பேன். நீங்க ஊருக்கு போய் பால்கோவா கடை வச்சு பொழைச்சுக்கோங்க. உங்க வீட்டுல சொல்றபடி கேட்டு நடந்து உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இப்படி அசிங்கப்படாதீங்க. ம்